நீங்க உங்களோட பிள்ளைல டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, என்னென்ன தேவையோ எல்லாம் செய்யுங்க. ஆனா தீன்தாரி ஆக்குங்க. நீங்க எதை ஆக்கினாலும் ஆக்காட்டியும் பிள்ளைல தீன்தாரி ஆக்குங்க. பிள்ளைல தக்வாவுடைய பிள்ளைல ஆக்கி கொள்ளணும். நானும் நீங்களும் சாலிஹான ஒரு பிள்ளையாக எங்களோட பிள்ளை இருக்கணும். அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடிய பேணுதலான பிள்ளையா ஆகணும். அதோட நீங்க எதையும் ஆக்குங்க, ஜனாதிபதி ஆக்குங்க, பிரச்சனை இல்லை. என்று அவருக்கு ஈடேற்றம், அவருக்கு நல்ல மௌத்து, என்ற பிள்ளைக்கு நல்ல மௌத்து, என்ற பிள்ளையுடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அமையணும் வேண்டா, என்ற புள்ள ஆகிரத்துல ஈடேற்றம் அடையணும் வேண்டா, என்ற புள்ள மேலான சொர்க்கம் போகணும் வேண்டா, என்ற பிள்ளையால எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் வேண்டா, எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும் வேண்டா, என்ற கபர் வெளிச்சம் அமையணும் வேண்டா, என்ற புள்ள தீன்தாரியா இருக்கணும், என்ற புள்ள சாலிஹான பிள்ளையா இருக்கணும். அப்பதான் என்ற ஆகிரம் சிறப்பாக அமையும். இந்த உலகத்துடைய அவ்வளவு பட்ட பதவிகளும் ரூஹு பிரியத்தோட கலண்டு போயிற்று, ஒன்றும் இல்லை. இந்த உலமாக்களுக்கு சம்பாதிக்க தெரியாமலும் இல்லை. பொதுமக்கள் யாரும் அப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. இவங்கெல்லாம் தோது கூட்டம், இவங்களுக்கு எல்லாம் சம்பாதிக்க தெரிய அல்ல. இறங்கினா சில நேரம் உங்களையே விட சம்பாதிக்க அவங்களுக்கு தெரியும். 6600 சொச்சம் ஆயத்துகளை முழுக்க பாடமாக்கிற ஒருத்தர் முழு குர்ஆனை பைஹாட் பண்ணிருக்கிறார். எப்படி ஓத சொல்றீங்களோ அப்படி ஓதுவார். உங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு துவாவை பாடமாக்க கஷ்டப்படுறாங்க. கிழமை கணக்கு மாச கணக்கு ஒரு துவாவை பாடமாக்குறாங்க. பாப்பா மௌத்தாவி இருக்கிறார், மையத்தை தொழுவிக்க கொல. 3வது துவாவை ஓத தெரியாது. 3வது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். அந்த நீண்ட துவாவை ஓத தெரியா மவனுக்கு? மவன் பெரிய கோடீஸ்வரர், மவன் உலகத்துல பெரிய பட்டதாரி, எல்லாம் தெரியும். பாப்பா மௌத்தாவி இருக்கிறார், மவன் தான் தொழுவிக்கிறது பொருத்தம் தகுதி, அவருக்கு துவா ஓத தெரியா? இவ்வளவு பெரிய துவா எப்படி பாடமாக்குறது? இந்த ஹாஃபிதுல் குர்ஆன் முழு குர்ஆனை பைஹாட் பண்ணியிருக்கிறார். பயப்படவே தேவையில்லை. பரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. அல் பரக்கத்து கலீலு ஷை கஸீரு நஃபா. பரக்கத் என்றது பார்வைக்கு கொஞ்சம், ஆனா பிரயோஜனம் அதிகம். பரக்கத் என்ன? பார்வைக்கு கொஞ்சம், அதால பிரயோஜனம் அதிகம். தர்த்திரியம் என்ன? பார்க்கிறதுக்கு அதிகம், பிரயோஜனம் இல்லை. தரித்து இரியோம். தர்த்திரியம் என்ன? தரித்து இரியோமாம். தரிப்பாடா இருக்க மாட்டோம். பார்க்கறதுக்கு ஹோபாவா இருக்கி, பார்க்கறதுக்கு பெருசா இருக்குது, ஆனா எப்பயும் பஞ்சம் தான், எப்பயும் போதா, எப்ப கேட்டாலும் இல்ல, எப்பயும் தர்த்திரியம். விளங்குற மாதிரி சொல்றேன்டா. லா ராஹத லிமுமினின் இல்லா பஅதல் மௌத். ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னாலேண்டாங்க. சக்கராத், உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லணும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஏன் உங்களோட சக்கராத் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தை காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த நிலைமையில எங்களோட ரூஹ் பிரியணும். எங்களோட வாழ்க்கையின் லட்சியம், எங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிரம் தான், அல்லாஹ்வை அடைகிறது. இல்முடைய நோக்கம் அதுதான், இந்த மதரசாக்களோட நோக்கம் அதுதான். செலவழிக்கக்கூடிய நீங்க மாஷா அல்லாஹ் சந்தோஷமான ஒரு விஷயம், ஊரு மக்களாலே இந்த மதரசா நடக்குது. கட்டட வேலைகள், செலவுகள் 20 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் என்னது சின்ன சல்லி இல்லை, பெரிய தொகை. இந்த இவ்வளவு மாணவ மாணவிகள், வயது வந்த தாய்மார்கள் குர்ஆனை பாடமாக்குறாங்க. 52 53 வயசு, 2 ஜுஸு பாடமாக்கி இருக்கிறாங்க ஒரு சகோதரி. ஏலாம் இல்லை, ஏலும். நாங்க ஒரு வட்டத்தை கீறி கொண்டோம். எனக்கு இதுக்கு அங்கே ஏலா, நாங்க எல்லாம் இப்ப கல்யாணம் முடிச்சிட்டோம், நாங்க எல்லாம் புள்ள குட்டிகளை பெற்றுட்டோம், இப்ப எங்களுக்கு படிக்கலா, ஓதேலா, ஆபீஸாவேலா, ஆலிமாவேலா. இது நாங்க செஞ்சு கொண்ட முடிவு. ஏலும் சஹாபாக்கள் அதிகமானவங்க இஸ்லாத்துக்கு வந்து இருக்கிறாங்க, வயசுக்கு போயிட்டு தான்.
அதுக்கு பின்னால தான் இல்மு படிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பின்னால தான் ஹாஃபிஸாவி இருக்கிறாங்க, ஆலிமாவி இருக்கிறாங்க, முஃப்தியாவி இருக்கிறாங்க. கட்டாயமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக் கொள்றேன். பொது வேலையில ஈடுபடக்கொல, சமுதாயத்து பணிகளில் ஈடுபடக்கொல மக்கள் குறை சொல்லுவாங்க, கள்ளன் என்றுவாங்க, மங்கொள்ளை அடிக்கிறேன்டுவாங்க, அப்படி என்றுவாங்க, இப்படி என்றுவாங்க, படுதூறு சொல்லுவாங்க, பொருத்தமில்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, சீரழிப்பாங்க. இது எல்லா காலத்திலையும் உள்ளது தான். இவங்கட இந்த நாய் கொலைக்குதேன்னு நாங்க நாய்க்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தா சரிவா? நீ கொலைக்கிற மாதிரி கொலை, நீ சொல்றதெல்லாம் சொல்லு, நீ குறை என்னென்ன சொல்லணும் சொல்லு, உண்ட நசீப் அது, உண்ட உம்மா வாப்பாக்கு அந்த பாவங்களால கபருக்கு நன்மை அல்ல போகும், பாவம் தான் போகும். இந்த மதரசாக்களுக்கு ஒத்துழைங்க, உங்களால செய்ய இயல்பான எல்லா பங்களிப்பையும் செய்யுங்க, உடலால பொருளால உங்களோட துவாக்களால. ஊருக்கு ரஹ்மத் இறங்குற இடங்கள், உங்களோட ஊருக்கு பரக்கத், உங்களோட ஊருக்கு நிம்மதி எல்லாம் இந்த மதரசாக்கள், இந்த இல்ம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த தஹஜ்ஜுத், இந்த பிள்ளைகளோட அழுக தொழுக துஆக்கள், இதால ஊருக்கு ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கு.